ஒரு கப் ரவை இருந்தால் போதுங்க. ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஈஸி அண்ட் டேஸ்டியான ரவை லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வானலியில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி கரைஞ்சதும் 10 முந்திரி 10 திராட்சை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே வானலியில் மீதி இருந்த நெய்யில் 1 கப் ரவை சேர்த்து பொன்னிறமாக வறுத்து ஆற வச்சிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் சேர்த்து 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதையும் ஆற வச்சிடலாம். அதுக்குள்ளேயே ஒரு 4 ஏலக்காய் எடுத்து 3/4 கப் சுகர் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி வறுத்த தேங்காய் ரவை கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுலேயே ஒரு 1/4 கப் பால் சேர்த்து நல்லா கலந்துட்டு வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்து நல்லா கூலாக விட்டுடலாம். நல்லா கூலானதும் கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு இது மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தா 15 நிமிஷத்தில் ஈஸி அண்ட் டேஸ்டியான ரவை லட்டு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன்ல உடனே வரும்.